Hi everyone, this is from CBIS Academy. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பர்ல இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரூபாய் 67,452 கோடி முதலீட்டில் 97 ஒப்பந்தங்கள். ஸோ சென்னையில் பார்த்தீங்க அப்படின்னா வெற்றி தமிழ்நாடு முதலீட்டாளர் மாநாடு வந்து நடைபெற்றிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 67,452 கோடி தொழில் முதலீடுகளுக்கான ஒப்பந்தங்கள் 97 ஒப்பந்தங்கள் வந்து போடப்பட்டிருக்கு. ஸோ முதல் இதில் பார்த்தீங்க அப்படின்னா தென்னிந்தியாவில் முதலையாக அந்த டிஷ்யூ காகித உற்பத்தியை பார்த்தீங்க அப்படின்னா இனிமே நம்முடைய தமிழ்நாடு பேப்பர் ஸோ டிஎன்பிஎல்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு நியூஸ் பேப்பர் அண்டு பேப்பர் லிமிடெட் கம்பெனி, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பப்ளிக் செக்டர் என்டர்பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முண்டிப்பட்டியில் ரூபாய் 350 கோடியில் பார்த்தீங்கன்னா அந்த டிஷ்யூ பேப்பரை வந்து உற்பத்தி வந்து பண்ண போகிறாங்க. ஸோ இது வரைக்கும் இந்த டிஎன்பிஎல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நியூஸ் பேப்பர்ஸுக்கான அந்த பேப்பர்ஸு இது எல்லாமே நமக்கு அந்த கிரீன் எனர்ஜி, அதாவது சுகர் கேன்லேருந்து கிடைக்கக்கூடிய பஹாசி இது எல்லாமே பயன்படுத்தி பேப்பர் வந்து உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதில் எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் டிஷ்யூ வந்து இதிலேருந்து ப்ரொடக்ஷன் பண்ண போகிறாங்க. ஸோ இதனுடைய பிராண்டு பேர் பார்த்தீங்க அப்படின்னா லூமியா என்னும் பிராண்டின் கீழ் இந்த டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபேஷியல், நாப்கின், டவல் மற்றும் கழிவறை பயன்பாட்டிற்கான அந்த 4 வகைகளில் பார்த்தீங்கன்னா உயர்தர டிஷ்யூ வந்து இனிமேல் டிஎன்பிஎல் வந்து திருச்சியில் வந்து உற்பத்தி பண்ண போகிறாங்க. ஸோ அடுத்ததாக வெளிநாட்டில் 382 மாணவர்கள் உயர்கல்வி பயில ரூபாய் 135 கோடி ஒதுக்கீடு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அண்ணல் அம்பேத்கர் ஓவர்சீஸ் ஹையர் எஜுகேஷன் ஸ்கீமை பார்த்தீங்கன்னா 2021 ஆண்டு டிஎம்கே கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இனிஷியலாக அவங்க கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா 5 to 6 கோடி அவ்வளோதான் ஒதுக்கீடு. அதாவது இது பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஷெட்யூல்டு கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்காக கொண்டு வரப்பட்ட ஸ்கீமு. ஸோ இனிஷியலாக கம்மி அமௌண்ட் தான் இதுக்கு ஒதுக்கீடு பண்ணியிருப்பாங்க. ஸோ தற்போது தமிழக வெற்றி கழகம் பார்த்தீங்கன்னா இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி 132 கோடி பார்த்தீங்கன்னா 131 கோடியில் 362 மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா உயர்கல்வி பயில 131 கோடி வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நிறைவு. ஸோ இந்த டாபிக் குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 பார்லிமெண்ட்ல பார்த்தீங்கன்னா கவர் ஆகும். ஸோ நமக்கு டோட்டலாக 3 செக்ஷன்ஸ் உண்டு. பட்ஜெட் செக்ஷன், அதுக்கப்புறமா மன்சூன் செக்ஷன், நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வின்டர் செக்ஷன். ஸோ இதில் பட்ஜெட் செக்ஷன் நமக்கு ஃபெப்ரவரியில், அதுக்கப்புறமா ஜூலை இந்த டைமில் மன்சூன் செக்ஷன், அடுத்ததான் வின்டர் செக்ஷன் பார்த்தீங்கன்னா நவம்பர் டிசம்பர் டைமில் வந்து இருக்கும். ஸோ தற்போது நடைபெற்று முடிந்தது பார்த்தீங்கன்னா மன்சூன் செக்ஷன். ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 85 வந்து நமக்கு கவர் ஆகும். அதாவது ஒரு செக்ஷன் கூட்டத்தொடர் முடிந்ததுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அதை வந்து ஃபார்மலா ப்ரொரோக் முடிந்தது அப்படின்னா அதை வந்து ப்ரொரோக் பண்ணக்கூடியவர் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மன்சூன் செக்ஷன் இப்போ முடிஞ்சிருக்கு. அதை வந்து நிறுத்தி வைக்கிறது, அட்ஜார்ன்மெண்ட் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா அந்த அவையினுடைய தலைவர். ஸோ லோக்சபான்னு சொல்லும்போது ஸ்பீக்கர் வருவாங்க, ராஜ்யசபான்னு சொல்லும்போது சேர்மன் வருவாங்க. ஸோ அந்த ஃபார்முலா வந்து கூட்டத்தொடரை வந்து நிறைவு செய்யக்கூடியவர் யார் அப்படின்னா பிரசிடென்ட். ஸோ அவருக்கு தான் அந்த பவர் வந்து இருக்கு. நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது சுரங்கங்கள் கனிமங்கள் மசோதா. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ரெகுலேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆக்ட். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 1957 ஆண்டு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த சட்டத்தின் அடிப்படையில் மேஜர் மினரல்ஸுக்கான அந்த வரிகளை எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. மைனர் மினரல்ஸுக்கான அந்த வரிகளை எல்லாமே கன்சர்ன் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த சட்டத்தின் அடிப்படையில் இது பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்பில் வந்து இது கவர் ஆகும். ஸோ சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் ஆர்டிகல் 246 அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 7th ஷெட்யூலில் ஸ்டேட்ஸ் வந்து எந்தெந்த சப்ஜெக்டில் வந்து வரிகள் கலெக்ட் பண்ணலாம், அதே மாதிரி சென்டர் வந்து எந்தெந்த சப்ஜெக்டில் வரிகள் கலெக்ட் பண்ணலாம் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா டாக்ஸஸ் ஆன் ஸோ மினரல்ஸ் இது வந்து 7th ஷெட்யூலில் ஸ்டேட் லிஸ்ட்டில் வந்து குறிப்பிட்டிருக்கு. அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா மைனர் மினரல்ஸ் தான் அந்த
வரிகளை வந்து கன்சர்ன் ஸ்டேட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது இதுல பாத்தீங்கன்னா இதுல வந்து மாற்றங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுலேயே அந்த 7th ஷெட்யூல்ல இந்த டாக்ஸஸ் ஆன் மினரல்ஸ்லேயே கொடுக்கப்பட்டிருக்கும். அதாவது இட் இஸ் சப்ஜெக்டட் டு பார்லிமெண்டினுடைய டிஸ்கிரிப்ஷன். அதாவது பார்லிமெண்ட் வந்து இதுல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அந்த டாக்ஸ் கலெக்ட் பண்ணக்கூடியதுல லிமிட் பண்றதுக்காக என்ன பண்ணலாம், பார்லிமெண்ட் வந்து அதுல வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வரலாம் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ அதன் அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னா கனிம உரிமைகள் கனிம வள நிலங்கள் மீது வரி விதிக்கும் அந்த மாநிலத்தினுடைய அதிகாரத்தை வந்து இனிமே ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்கள விருப்பப்படி என்ன பண்ண முடியும்னா டாக்ஸஸ் செஸ் வரிகள் இது எல்லாமே இந்த மினரல்ஸ்ல வந்து போட முடியாது. சென்ட்ரல் கவர்மெண்டுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அடிப்படையில தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இனிமே அந்த டாக்ஸஸ் எல்லாமே அவங்க வந்து போட முடியும். ஸோ இது ஒவ்வொரு ஸ்டேட்ஸ்லயும் பார்த்தீங்கன்னா நிறைய மினரல்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் வந்து அதிகமாக வரிகள் கலெக்ட் பண்ணுவாங்க. அதை எல்லாமே ஒரு யூனிஃபார்மிட்டியாக கொண்டு வரும் பொருட்டு தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ரெகுலேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் சேஞ்சில் வந்து ஆக்டில் வந்து அமெண்ட்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஜப்பான் உரிமை கோரும் குரில் தீவுகளுக்கு ரஷ்ய அதிபர் புதின் முதன்முறை பயணம். ஸோ பசிபிக் பெருங்கடலில் இருக்கக்கூடிய அந்த தீவு தான் பார்த்தீங்கன்னா குரில் தீவு. இது பார்த்தீங்கன்னா ஜப்பான் வந்து உரிமை கோரிட்டே இருக்காங்க. ஸோ 2ஆம் உலக போரில் பார்த்தீங்கன்னா ஜப்பான் கிட்ட தான் இந்த தீவு வந்து இருந்திருக்கும். ஸோ 2வது உலக போரில் ஜப்பான் வந்து ஜெர்மனி இட்டாலி கூட இருந்திருப்பாங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரஷ்யா பிரிட்டன் எல்லாம் ஒரு பக்கம் இருந்திருப்பாங்க. ஸோ இதில் ரஷ்யா பார்த்தீங்கன்னா 2ஆம் உலக போர் முடிவில் வந்து இந்த ஜப்பான் கிட்ட இருந்த அந்த குரில் தீவை வந்து அவங்க கட்டுப்பாட்டில் கொண்டு போயிருப்பாங்க. ஸோ அதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா ஜப்பான் உரிமை கோரிட்டு இருக்காங்க. ஸோ இது இங்கே பார்த்தீங்கன்னா முதன்முறையாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அவர்கள் வந்து இந்த தீவுக்கு வந்து வருகை தந்திருக்காங்க.